ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சாம்பார் வைக்க போகிறோம். இது டக்குன்னு செய்கிற ஈஸியான சாம்பார். நம்ம வீட்டில் காய்கறி எதுவும் இல்லை அப்படின்னா இந்த சாம்பார் செய்யலாம். பாருங்கள், பருப்பு வேக போட்டு வச்சுருக்கேன். இதில் 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 10 உரித்து போட்டு இதை நம்ம நல்லா வேக வைக்கணும். இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா கலக்கணும். மசால் தயார் பண்ணுறதுக்கு ஒரு 4 பட்டை மிளகாய், கொஞ்சோண்டு ஜீரகம், இதோட கொஞ்சம் தேங்காய், இதை 3ஐயும் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம். இதில் சேர்த்து இதையும் நல்லா கொதிக்க விடணும். நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு 4 இனுக்கு முருங்கைக்கீரை. அவ்வளவுதாங்க, சாம்பார் ரெடி ஆகிட்டு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கீரை எல்லாம் நல்லா வெந்து மசாலும் நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிட்டு இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிப்போம். ஒரு கடாயில் காய வச்சு அதை கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு ஜீரகம் சேர்த்துக்கிறோம். அதோட சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதோட கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்து இதை தாளித்து இதை கொட்ட வேண்டாம். நல்லா பொன்னிறமாக தாளிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம இந்த சாம்பாரில் சேர்த்துற வேண்டியதான். அவ்வளோதான். சுவையான சாம்பார், சிம்பிளான சாம்பார். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். காய்கறி எதுவும் இல்லைன்னா எல்லார் வீட்லேயும் முருங்கை மரம் இருக்கும். முருங்கை மரத்தில் கீரை இருக்கும். அந்த கீரையை பறித்து போட்டு இது மாதிரி சிம்பிளாக சாம்பார் வச்சிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.